ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சேனு மாயா சீரியலில் ஒரு அட்டகாசமான ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்கே பார்த்தோன்னா லிங்கம் திட்டம் போட்டு மாயாவை தந்திரமா வீட்டை விட்டு வெளியில் அனுப்பி வச்சிடுறாங்க. நம்ம மாயாவும் மாப்பிள்ளையோட அம்மாவை தேடுறதுக்காக கிளம்பிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தோன்னா லிங்கம் திட்டம் போட்டிருக்காங்க. நம்ம சீனுவை குடிக்க வச்சு நேராக சாரு ரூமுக்கு அனுப்பி நம்ம சாரு சீனுவுக்கு இடையில தப்பான உறவு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி கதையை கட்டுறதுக்காக சீனு குடிக்க வச்சிடுறாங்க. மாயா வர சொன்னதா சாரு ரூமுக்கு அனுப்பி வச்சிடுறாங்க. இந்த உண்மையெல்லாம் அறிஞ்சு நம்ம தனாவை பக்கத்து கெஸ்ட் ஹவுஸ்ல பூட்டிடுறாங்க. தனாவும் கதவை தட்டிட்டு இருக்காங்க காப்பாற்ற சொல்லி. இந்த பக்கம் நம்ம சீனுவும் சாரு ரூமுக்கு வந்துடுறாங்க. ஸோ சாருவை பார்க்கும் போதெல்லாம் சீனுவுக்கு மாயா மாதிரி தெரியுது. என்ன மாயா, எதுக்காக என்ன திடீர்னு வர சொன்னா அப்படின்னு போது சாரு சீனுவை கட்டில உட்கார சொல்லிட்டு கட்டி பிடிக்கிறாங்க. நம்ம சீனுவும் சாருவை மாயாங்கிற நினைப்பில் கட்டி பிடிச்சிடுறாங்க. இந்த பக்கம் லிங்கா அவங்க நாடகத்தை நடத்த ஆரம்பிக்கிறாங்க. மாப்பிள்ளையோட அப்பா கிட்ட இப்போ போய் கதவை திறந்து தப்பான பேரை சொல்லி கட்டிவிடு அப்படின்னு போது உடனே மாப்பிள்ளையோட அப்பாவும் கதவை திறந்து ஐயோ 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 இங்கே என்ன கூத்து நடக்குது பாருங்க அப்படின்னு நடு ரூம்ல நின்று கத்திட்டு இருக்காங்க. அப்போ வீட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த பேரும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. என்ன ஆச்சுங்க, ஏன் இப்படி கத்திட்டு இருக்கீங்க அப்படின்னும் போது இதை என் வாயால் நான் எப்படி சொல்லுவேன்? விடிஞ்சா கல்யாணம், இந்த பொண்ணு என்னன்னா இந்த வீட்டு மாப்பிள்ளை சீனு கூட ஒன்றா ஒரே ரூமில் சொல்கிறதுக்கே எனக்கு வாய் கூசுது அப்படின்னு போது என்ன பேசிட்டு இருக்கீங்க எங்கள் வீட்டு பையனை பற்றி அப்படின்னு சொல்லி பாட்டி எல்லாரும் கேட்டுட்ருக்காங்க. பார்த்தோன்னா ரூம்ல இருந்து சீனு தள்ளாடிட்டு வராங்க. சாரு கைதாங்களா கூட்டிட்டு வராங்க. அப்படின்னு பார்த்து ரகுராமும் வந்துடுறாங்க. இதை பார்த்து ரகுராம் செம அதிர்ச்சி ஆகுறாங்க. சாரு என்னாச்சு அப்படின்னு போது உடனே சாரு அழ ஆரம்பிக்கிறாங்க. சாரு என்னம்மா இவர் சொல்றதெல்லாம் உண்மையா? சீனு மாப்பிள்ளை உங்ககிட்ட தப்பா நடந்துட்டாரா அப்படின்னு லிங்கம் கேட்டதும் ஆமாப்பா, மாமா குடிச்சிருக்காரு, அதனால அவர் என்கிட்ட தப்பா நடந்துட்டாரு அப்படின்னும் போது இது கேட்ட பத்மால இருந்து எல்லாரும் அதிர்ச்சி ஆகிற மாதிரி நடிக்கிறாங்க. டே சீனு, உன்னை என் புள்ளன்னு சொல்லவே அசிங்கமா இருக்கு. சாரு மேல ஆசண்டா அதை ஓப்பனாவே சொல்லியிருக்கலாமே. நான் நாளைக்கு விடிச்சா சாருவுக்கு இன்னொருத்தம் கூட கல்யாணம். இது புரியாம எதுக்காகடா இப்படி பண்ணா அப்படின்னு பத்மா அடிக்கிற மாதிரி நடிக்கிறாங்க. உடனே சீனு இல்லம்மா, நான் மாயா கூட தான் பேசிட்டு இருக்க, பேசாதடா அப்படின்னு சொன்னதும் இந்த பக்கம் லிங்கம் போதுங்க உங்க நாடகம். ரகுராமையா உங்களை நம்பித்தானே உங்க வீட்டுல என்ன கல்யாணம் ஏற்பாடு பண்ணேன். ஆனா நீங்க இருக்கிற இந்த வீட்லயே இப்படி நடக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்க இல்லை. இதான் பெரிய மனுஷன் வீட்டுல நடக்கிற வேலையாச்சு, சொல்லவே அசிங்கமா இருக்கு. நாளைக்கு என் பொண்ணு யாரு கட்டிப்பா சொல்லுங்க? இப்போ என் பொண்ணு வாழ்க்கை உங்க கையில தான் இருக்கு, சொல்லுங்க. ஐயோ, என் பொண்ணுக்கு இனி யாரு வாழ்க்கை கொடுப்பா அப்படின்னு போதும் மாப்பிள்ளையும் கண்ணை காமிக்கிறாங்க. உடனே மாப்பிள்ளை அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இங்கே பாருங்க, இப்படிப்பட்ட பொண்ணை எப்படிங்க என்னால் கல்யாணம் பண்ண முடியும்? அதுவும் அடுத்தவ புருஷன் கூட ஒரே ரூமில் இருந்திருக்கா. நாளைக்கு ஏன் கூட கல்யாணத்தை வச்சுட்டு இன்னைக்கு இன்னொருத்தன் கூட வாழ்ந்தவ நாளைக்கு என்ன கல்யாணம் பண்ணிட்டு நாளைக்கு இன்னொருத்தன் கூட போக மாட்டான்னு என்ன நிச்சயம்? அப்பா இந்த கல்யாணமும் வேணாம், ஒரு மண்ணும் வேணாப்பா, வாங்க நம்ம போகலாம் அப்படின்னும் போதும் உடனே லிங்கம் மாப்பிள்ளை ஏதோ தவறுதெல்லாம் நடந்துருச்சு, எங்களை மன்னிச்சிருங்க மாப்பிள்ளை, உங்கள் காலில் வேணாலும் விழுறேன். இவர் கல்யாணம் பண்ணிக்கலன்னா இந்த உலக என் பொண்ணை கட்டிக்கிறதுக்கு இனி யாருமே வரமாட்டா. ரகுராம் ஐயா என்ன பார்த்துட்டு இருக்கீங்க சொல்லுங்க அப்படின்னு போது டே சீனு என்னடா இதெல்லாம் அப்படின்னு கேட்குறாங்க. உடனே மாப்பிள்ளையும் இந்த பக்கம் மாப்பிள்ளையோட அப்பா கிட்டேயும் கண்ணை காமிக்கிறாங்க லிங்கம். உடனே ரெண்டு பேரும் வீட்டை விட்டு வெளியில போறாங்க. அப்போ நம்ம சாரு அப்பா இதுக்கப்புறமும் நான் உயிரோட இருக்க போறதில்லப்பா, இனி என் வாழ்க்கைக்கு முடிவே இல்லை. இனி கட்டுறேன்னா சீனு தான் என்ன கல்யாணம் பண்ணிக்கணும், இல்லைன்னா நான் உயிரோட இருக்க இல்லாதுப்பா, நான் எங்கே போயிடுறா அப்படின்னு போதும் ஐயோ ரகுராமையா பார்த்துட்டு இருக்கீங்க, இதான் நீங்க கொடுத்த வாக்க காப்பாத்துற லட்சணமா? இதுக்கு ஒரு முடிவு சொல்லுங்க அப்படின்னு போதும் இந்த பக்கம் நம்ம ரகுராமன்
என்னோட முடிவை நான் சொல்லிடுறேன். இங்கே பாரு சீனு, நீ தெரிஞ்சோ தெரியாமலோ சாரு கூட ஒன்றா ரூமில் இருந்துட்ட. இப்போ வரைக்கும் மாயாவுக்கும் உனக்கு எதுவும் நடக்கல. அதனால விடிஞ்சதும் சீனு தான் உங்கள் பொண்ணு கழுத்தில் தாலி கட்டுவான் அப்படின்னதும் ஜானகியிலிருந்து எல்லாரும் அதிர்ச்சி ஆகிறாங்க. லிங்கன் டீம் வந்து ரொம்ப ஹாப்பி ஆகுறாங்க அந்த இடத்துல. இந்த பக்கம் பார்த்தோன்னா, ஐயா உங்களை கையெடுத்து கும்பிடுறேன், எப்படியாச்சும் சீனு மாப்பிள்ளையே தாலி கட்ட வச்சிருங்க அப்படின்னதும், நான் தான் சொல்லிட்டேன்ல, நான் கொடுத்த வாக்கில் இனி எந்த ஒரு மீறலும் கிடையாது, நான் கண்டிப்பாக கொடுத்த வாக்கை காப்பாற்றுவோம் அப்படின்னு போது ஏங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? அப்போ நம்ம மாயாவோட வாழ்க்கை இங்கே பாரு ஜானகி, மாயாவும் சீனவும் இப்போ வரைக்கும் சேர்ந்து வாழலைன்னு சொன்னீங்க. ஆனால் இன்னைக்கு ஊரறிய சீனவும் சாருவும் ஒரே ரூமில் இருந்துட்டாங்க. இனி சாருவும் யாரு கல்யாணம் பண்ணிப்பா? அதனால இதை விட்டா வேற வழி இல்லை ஜானகி. என்னோட முடிவுலையும் இனி எந்த மாற்றமும் கிடையாது, அதுக்கான ஏற்பாடை பண்ணுங்க அப்படின்னதும் உடனே நம்ம சீனு, மாமா நான் சொல்ல வர்றது கேளுங்க அப்படின்னும் போது சீனு கண்ணத்திலேயே அடிக்கிறாங்க. ரகுராம், சி உன்னை எங்க வீட்டு பிள்ளைன்னு சொல்லவே எனக்கு அசிங்கமா இருக்கு, விடிஞ்சதும் கல்யாணம் பண்றதுக்கு தயாரா இருந்துக்கோ அப்படின்னுட்டு ரகுராம் அங்கிருந்து போனதும் ஜானகி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி எழுதிட்டு இருக்காங்க. இங்க பார்த்தோன்னா, ஐயோ இந்த மாயாவை வேற காணுமே அப்படின்னு சொல்லிட்டு மாயாவுக்கு ஃபோன் பண்ணிட்டே இருக்காங்க நம்ம ஜானகி. இங்கே பார்த்தோன்னா மாயாவும் மாப்பிள்ளையோட அம்மாவை தேடி வந்திருப்பாங்க. ஆனால் லொக்கேஷன் வந்து தவற விட்டதால் அவங்க வந்து ஏமாந்து போய் நேராக வீட்டுக்கு கிளம்பி வராங்க. அங்கே பார்த்தோன்னா எல்லாரும் ரொம்ப சோகமாக இருக்காங்க. பெரியம்மா என்ன ஆச்சு அப்படின்னும் போது நடந்த அத்தனை விஷயத்தையும் ஜானகி மாயா கிட்ட சொல்கிறாங்க. இதை கேட்ட மாயா செம அதிர்ச்சி ஆகிறாங்க. இல்லை பெரியம்மா, என் சீனுவை பற்றி எனக்கு தெரியும். இத்தனை நாளாக என் கூட ஒரே ரூமில் இருந்திருக்கான் சீனு, குடிச்சிட்டும் வந்திருக்கான். ஆனால் ஒரு நாள் கூட என்கிட்ட தப்பாக நடந்ததும் இல்லை, அவனோட சுண்டு விரல் கூட என் உடம்புல பட்டதே இல்லை. யாரோ திட்டம் போட்டு இப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு போதும் இந்த ஊரே அவனும் இவளும் ஒன்றா இருக்கிறத பார்த்துருக்காங்க. நீ என்னடா பெருசாக பேசிட்டு இருக்க? இங்கே பாரு, என் அண்ணன் சொல்லிட்டு நாளைக்கு விடிஞ்சதும் சீனுவுக்கும் சாருவுக்கும் கல்யாணம், ஓரமாக ஒதுங்கி நின்று வேடிக்கையே பாரு அப்படின்னு போதும் மாயா வந்து அதிர்ச்சி ஆகுறாங்க. ஏண்டி நீ என் பிள்ளை கூட சேர்ந்து வாழ்ந்திருந்தா ஏண்டி அவன் அடுத்த பொண்ணை தேடி போப்புறான், எல்லாம் உன்னால தான் அப்படின்னு போதும், பெரியம்மா இவங்க யாரையும் நம்பாதீங்க பெரியம்மா, இவங்க திட்டம் போட்டு பண்ணியிருக்காங்க அப்படின்னு போதும் உடனே ரகுராம் அந்த இடத்துக்கு வராங்க. இங்கே பாரு ஜானகி, என் முடிவில் எந்த மாற்றமும் கிடையாது. நாளைக்கு சாரு களத்தில் சீனு தாலி கட்டணும், இல்லைனா நான் உயிரோட இருக்க மாட்டேன் அப்படின்னுட்டு ரகுராம் உள்ள போனதும் மாயா வந்து அழுதுட்ருக்காங்க. லிங்கம் பத்மா டீம் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துட்டுருக்காங்க. ஸோ இவங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க. சூப்பருங்க, நாம் போட்ட திட்டம் சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. இனி சாரு சீனு கல்யாணத்தை மாயான்னு அந்த கடவுளாலையும் தடுத்து நிறுத்த முடியாது அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு பக்கம் ஹாப்பியாக இருந்துட்டுருக்காங்க. ஆமாங்க, கல்யாணம் முடிகிற வரைக்கும் அந்த தனா மட்டும் ரூமை விட்டு வெளியில் வரக்கூடா, அவள் மட்டும் வந்தா அவ்வளோதான், உண்மை எல்லாமே தெரிஞ்சிடும் அப்படின்னு போதும் உடனே நம்ம பத்மாவும், ஆமாம் அவளை கண்டிப்பாக யாரும் இங்கே கண்டுக்க மாட்டாங்க, நாமளும் அவளை கண்டுக்காமல் விட்டுறலாம் அப்படின்னு இவங்க பேசிட்டு இருக்காங்க. ஜானகி ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. சரி பெரியம்மா, தானாவை ரொம்ப நேரமாக காணுமே அப்படின்னு போதும், அதானே மாயா நானும் ரொம்ப நேரமாக தேடிட்டு இருக்கேன், தானாவை காணும் அப்படிங்கிறாங்க. சரி பெரியம்மா, நான் என்ன இது பார்க்குறேன் அப்படின்னுட்டு மாயா தானாவை எல்லா இடத்துலையும் தேடி பார்க்குறாங்க. எங்கே தேடியுமே காணும். மறுநாள் காலையில் பார்த்தோன்னா சீனு நம்ம சாரு ரெண்டு பேருக்கும் கல்யாணத்துக்குரிய ஏற்பாடுகள் நடந்துட்டுருக்கு. அப்போது நம்ம சீனு வந்து மாயா கிட்டே பேச வராங்க. மாயா, நான் சொல்கிறது கேளு மாயா, சத்தியமாக சொல்கிறேன், எனக்கு என்ன நடந்துச்சு ஒன்றுமே தெரியல. எனக்கு அப்பாவும் மாமாவும் தான் தண்ணி ஊற்றி கொடுத்தாங்க, நானும் குடிச்சிட்டேன். சாரு ரூமுக்கு போனது நிஜமானு கூட எனக்கு தெரியல, நீ தான் நினச்சி தான் நான் சாரு ரூமுக்கே போனேன் அப்படின்னு போது சீனு எல்லாமே கைமீறி போச்சு. அதனால தான் சொன்னேன், குடியை கெடுக்கும், குடிக்காதடான்னு. நீ கேட்டியா? இப்போ பார்த்தையா, அந்த குடியே நம்ம ரெண்டு பேரையும் பிரிக்கிற அளவுக்கு வந்துட்டு இனி கைமீறி போச்சு சீனு. நம்ம பிரிஞ்சிட வேண்டியதுதான். இப்போ நீ மட்டும் சாரு கழுத்தில் தாலி கட்டலைன்னா பெரியப்பா உயிரை விட்டுருவாரு சீனு. நான் இப்போ என்ன தாண்டா பண்ணுவான் அப்படின்னு போது சீனு வந்து அழுதுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தோன்னா தனை வந்து கதவை தட்டிட்டு இருக்காங்க. ஒரு வழியாக வந்து நம்ம தனை வந்து தட்டுறது அந்த வழியால் போகிற ஒருத்தவங்களுக்கு விளங்கிடுது. உடனே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, யாரோ கதவை தட்டுற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி கதவை வந்து திறந்து விடுறாங்க. பார்த்தா நம்ம தனை தான் உள்ளே இருக்காங்க. உடனே தனை வந்து வெளியில் வந்துடுறாங்க.
நேராக என்ன பண்ணுறாங்கன்னா வீட்டுக்கு ஓடி வராங்க. இது பார்த்து லிங்கம் டீம் செம அதிர்ச்சி ஆகிறாங்க. மாயா அப்பா எல்லாரும் வாங்க அப்படின்னு கத்தினதும் எல்லாருமே வந்துடுறாங்க. தனா என்ன ஆச்சு, நேற்றிரவு இருந்து எங்கே போன நீ அப்படின்னு போது, அப்பா இது இருக்கானே லிங்கம், இவன் ரொம்பவே மோசமானவப்பா, இவன் நைட்டு ஃபுல்லாக என்ன நம்ம கெஸ்ட் ஹவுஸில் வந்து பூட்டி வச்சுட்டான் அப்படின்னதும் ரகுராம் அதிர்ச்சி ஆகிறாங்க. என்ன தானா சொல்கிறா அப்படின்னதும் இவங்க போட்ட திட்டம் நடந்த எல்லா விஷயத்தையும் ஒன்று விடாமல் தானே வந்து ரகுராம் கிட்ட சொல்லணும். ஸோ கூடிய சீக்கிரமே சொன்னால் நல்லாயிருக்கும்.